இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கோவில் வாசலில் என்ன நடந்தது? காவலாளிக்கு நடந்த நள்ளிரவு மர்மம். தடயம் தேடி அலையும் போலீஸ், சிக்காமல் உலாவும் ரகசியம். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பாத்தூர் ஒன்றியம் மப்பேடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்டது மேட்டு மாநகர். இந்த பகுதியில் புதிதாக விநாயகர் கோவில் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கட்டுமான பணிக்காக செங்கல் இறக்கி வைத்துள்ளனர். இதனை பாதுகாப்பதற்காக கோவிலுக்கு காவலாளியாக 69 வயதான செல்வம் என்ற முதியவர் கடந்த 2 நாட்களாக வேலை பார்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் சனிக்கிழமை காலையில் அந்த வழியாக சென்ற மக்கள் கோவில் பின்புறமாக மர்மமான முறையில் செல்வம் படுத்திருப்பதை பார்த்தனர். அங்கிருந்தபடி அவரது பெயரை சொல்லி அழைத்துள்ளனர். அவர் எழுந்திருக்கவில்லை. இதனால் அருகில் சென்று பார்த்தவர்கள் பெரும் பதட்டத்துக்கும் அதிர்ச்சிக்கும் ஆளாகியுள்ளனர். பின்னர் காவலாளி செல்வம் தலையில் படுகாயங்களுடன் விழுந்து கிடப்பதை கண்டறிந்த அப்பகுதி மக்கள் நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து மப்பேடு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து மப்பேடு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஆய்வு நடத்தினர். தலையில் பலத்த காயங்களுடன் உயிரிழந்த காவலாளி செல்வத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் முதியவர் செல்வத்திற்கு திருமணமாகி மனைவி மற்றும் பிள்ளைகள் ஏற்கனவே இறந்துவிட்ட நிலையில் தனியாக வாழ்ந்து வந்தது தெரிய வந்தது. மப்பேடு மாநகரில் உள்ள செங்கல் சூளையில் வேலை பார்த்து வந்த இவர் கடந்த 2 நாட்களாக கோவில் கட்டுமான பணி காரணமாக இரவு காவலாளியாக வேலை பார்த்ததும் தெரிய வந்தது. முதியவர் செல்வம் காவலாளியாக வேலை பார்த்த நிலையில் அவரை அடித்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எதற்காக இந்த கொலை நடைபெற்றது? இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து மப்பேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காவலாளிக்கு பாதுகாப்பு இல்லாத சம்பவத்தால் பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். திருமணம் முடிந்து பிள்ளைகள் இருந்த நிலையில் மனைவியும் மகளும் இல்லாமல் ஒரு ஆளாக வாழ்ந்து வந்த செல்வம் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.